ரோட்ல ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு பட்ஜெட்டான விலையில வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்டா இருக்கும். வீடுங்க இருக்க மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் நம்மளோட சைட். அனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் இருக்க பஸ் ஸ்டாப் தான் நம்மளோட ஹோம் நெக்ஸ்ட். ஸ்ரீபெரும்புத்தூர் ஆக்சஸ் மட்டும் இல்லாம மல்டிபிள் சைடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மன்னூர் கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மன்னூர் கூட்ரோடு ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க அரக்கோணம். ஸோ அரக்கோணம்ல இருந்து வரவங்க அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் திரும்பி வரணும். ஸ்ட்ரைட்டா போனா திருவள்ளூர். ஸோ திருவள்ளூர் திருப்பதி ரோடையும் இதை கனெக்ட் பண்ணும். அதை தாண்டி அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் திரும்பினீங்கன்னா சவிதா வழியா பூந்தமல்லியும் போகலாம். நீங்க 16 லட்சம் இருந்தா போதும் ஒரு பிளாட் வாங்கிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வீடு பாத்தீங்கன்னா 35 lakhs வரும். இந்த டூப்ளெக்ஸ் டைப்ல இருக்க வீடு, டூல் ஃப்ளோர்ல இருக்க வீடு வந்து 55 lakhs வரும். வாடகை வீட்டுல தான் இருக்காங்க, அவங்களால இந்த எத்தனை இடம் வாங்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ, ஏன் முடியாது. நார்மலா நீங்க வாடகை கொடுக்குற பணத்துல இங்க இஎம்ஐ கட்டி உங்களோட கனவு வீட்டை நினைவாக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்தா போதும், டவுன் பேமெண்ட்டா அதை பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் லோனுமே பண்ணி தரும். ராணியோட லாஜிஸ்டிக்ஸ் பார்க் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutesல ரீச் ஆகிற மாதிரி சைட் வெளியவே 10 lane ரோடு போட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கனெக்டிவிட்டி. அதை பேஸ் பண்ணி இந்த ஏரியா ரெசிடென்சியலாவும் கமர்ஷியலாவும் சூப்பரா மாறிடும். நம்ம சைட் பக்கத்துலேயே பெங்களூருக்கான எக்ஸ்பிரஸ் வே ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்ல அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பரந்தர் நியூ ஏர்போர்ட், இதை பத்தி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. சிட்டில இருந்து வரவங்க ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி தான் போகணும். ஸோ ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி சுங்காஜத்திரம், அதை தாண்டி தான் பரந்தூர் கொண்டு வராங்க. ஸோ ஆப்வியஸாக அதை பேஸ் பண்ணி மெட்ரோவும் வருது ஸ்ரீபெரும்புதூர். இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழ் பார்த்து வந்துப்பீங்க. ஆமாங்க, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்களா ஆர்ச்சி. இந்த சைடில் போனால் உங்களுக்கு ஆவடி, இந்த சைடில் போகலாம், இந்த சைடில் காஞ்சிபுரம் போகலாம், இந்த சைடில் திருவள்ளூர் போகலாம். இப்படி ஒரு மெயினான ஜங்ஷன் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் புராண ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆன் ரோட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு பட்ஜெட்டான விலையில் வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீபெரும்புத்தூரில் நிறைய பேர் வாடகை வீட்லேயே ஒன்று இருப்பீங்க, வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றுற மாதிரி தான் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்திருக்கேன். நம்ம கூட எப்பயும் போல பிரீமியம் ப்ராஜெக்ட்ல சுரேந்தர் ப்ரோ இருக்காரு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. நம்ம ப்ராஜெக்ட் எங்க அமைச்சிருக்கு? சுத்தி பார்த்தா பின்னாடி அவ்வளோ வீடுங்க இருக்கு. வீடுங்க மத்தியில இப்படி ஒரு வீட்டு மனை எப்படி போட்டீங்க? எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. இந்த இடம் பேரு ஓம் நகர்னு சொன்னா ஃபெமிலியரா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன் ரோட் சைட் இது. ஸ்ரீபெரும்புதூர்ல அனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் இருக்க பஸ் ஸ்டாப் தான் நம்மளோட ஓம் நகர். ஸ்ரீபெரும்புதூர் ஆக்சஸ் மட்டும் இல்லாம மல்டிபிள் சைடு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டை தாண்டி ஒரு 2 kilometers போனீங்கன்னா காட்டுக்கூட்ரோடுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஆக்சுவலா அது மன்னூர் கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மன்னூர் கூட்ரோடு ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க அரக்கோணம். ஸோ அரக்கோணம்ல இருந்து வரவங்க அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் திரும்பி வரணும். ஸ்ட்ரைட்டா போனா திருவள்ளூர். ஸோ திருவள்ளூர் திருப்பதி ரோடையும் இதை கனெக்ட் பண்ணும். அதை தாண்டி அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் திரும்பினீங்கன்னா சவிதா வழியா பூந்தமல்லியும் போகலாம். நீங்க ஸோ 4 பக்கமும் வே இருக்கு நம்ம சைட்டுக்கு. சூப்பரான விஷயம். எத்தனை ஃபிளாட் அவைலபிள் இருக்கு? நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் என்னென்ன ப்ரோ? நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல பஸ் ஸ்டாப்பே இருக்குங்க. ஓம் நகர் நம்ம சைட் நேம்லயே பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ சைட் உள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா 600+ வில்லாஸ் இருக்கும். நம்மளோட ஜேஜேஎஸ் அசோக் நகர் வந்து 10 acre ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்லையுமே சிசிடிவி கேமரா இருக்கும், இபி ஃபெசிலிட்டி இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்ஸு. கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் ரோடே உள்ள வந்து கொண்டு வந்து போட்டாங்க. என்ட்ரு ஆகும் போதே ஒரு ஆர்ச்சோட என்ட்ரு ஆகும். சுற்றி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். உள்ள 40 feet 30 feet. என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது ஆப்வியஸா 60 feet. பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கோம். நம்ம தாண்டி ஸ்ட்ரீட் லைட் சோலார்ல கொடுத்துருக்கோம். ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ்க்கான சிஸ்டமும் எல்லா ஸ்ட்ரீட்லையுமே பண்ணி வச்சிருக்கோம். இமிடியட்டா வீடு கட்டி வர தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே உள்ள இருக்கு. கிட்ஸுக்கு, அடல்ட்ஸ்க்கு பிளஸ் ஏஜ்டு பீப்புளுக்கான வாக்கிங் ட்ராக் எல்லாமே இந்த பார்க்ல வந்துடும். சுத்தி வீடுங்க இருக்க மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் நம்மளோட சைட். ஸ்ரீபெரும்புத்தூர்ல வாங்கவே முடியாத எப்படின்னா வானவேந்த விலையா போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்கொயர் ஃபீட்லாம் கேட்டா 15,000 10,000 சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்த ஜேஜேஎஸ் அசோக் நகர் என்ன பிரைஸ்ல கொடுக்குறோம்? ஸோ இந்த இடத்துல வாங்கினா என்ன எனக்கு அப்ரிசியேஷன் லெவல்ல வரும், என்னென்ன growth இருக்கீங்க? ஓகே, ஸ்ரீபெரும்புதூர்ல ஆல்ரெடி ரெசிடென்ஸ் முடிஞ்சிச்சு. யார் லேண்ட் இருந்தாலுமே கம்பெனிஸ்க்கு தான் தராங்க. ஸோ ரெசிடென்ஸ்க்கு நீங்க பெருசா லேஅவுட்ஸ் இல்லை. ரெசிடென்ஸ்க்குன்னு ஆன் ரோட்ல நம்மளோட ஒரு சைட் தான் இருக்கும். நம்ம கோட் பண்றது இல்ல 16 லட்சம் இருந்தா போதும் ஒரு பிளாட் வாங்கிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வீடு பாத்தீங்கன்னா 35 lakhs வரும். இந்த டூப்ளெக்ஸ் டைப்ல இருக்க வீடு, டூல் ஃப்ளோர்ல இருக்க வீடு வந்து 55 lakhs வரும். இந்த தாண்டி நிறைய ஸ்ரீபெரும்புதூர் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ஏரியா தான், அங்க ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களால இந்த தாண்டி இடம் வாங்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ, ஏன் முடியாது. நார்மலா நீங்க வாடகை கொடுக்குற பணத்துல இங்க இஎம்ஐ கட்டி உங்களோட கனவு வீட்டை நினைவாக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்தா போதும், டவுன் பேமெண்ட்டா அதை பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் லோனுமே பண்ணி தரும். ஸோ
பண்ணிக்கலாம். டிடிசிபி அப்ரூவல் இருக்க சைட் தான். எல்லா ஃபேசிங்லயுமே அவைலபிள் இருக்கு. ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் என்ன ஃபேசிங் கேட்டாலும் அவைலபிள் இருக்கு. நார்மலா ஒரு 30 ஃபீட்லயே வந்து நல்ல குடிக்கிற தண்ணி கிடைக்கும். மினிமம் இங்க 600 சைஸ்ல இருந்து மேக்ஸிமம் நீங்க 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எவ்வளவு சைஸ் கேட்டாலும் இருக்கு நம்மகிட்ட. இந்த அப்ரிசியேஷன் லெவல்ல வர மாதிரி வேற என்னென்ன இருக்கு? சிபிஆர் ரோடுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோட்டோட ஆன் ரோட்ல தான் நம்ம சைட் இருக்கு. அந்த ரோட பேஸ் பண்ணி வர போற ட்ரை போர்ட் அதானியோட லாஜிஸ்டிக்ஸ் பார்க் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஹப்னு சொல்லலாம். இங்க சுத்தி 300+ கம்பெனிஸ் நம்ம சைட்டை சுத்தி இருக்கு. இதை தாண்டி 4 சிப்காட்டை கனெக்ட் பண்ற லொகேஷன்ல இருக்கும். நம்ம இங்க இருங்காடுகோட்டை, பிள்ளைப்பாக்கம், மாம்பாக்கம், வரகடம் இந்த மாதிரி சிப்காட்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். நீங்க அதை தாண்டி நம்ம சைட்டை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. நம்ம சைட் ஆன் ரோடுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். 4-வே லேன் இது. இதை வந்து 10 லேனா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எதுக்காகனா மகாபலிபுரத்துல இருந்து எண்ணூர் போர்ட்டுக்கு ஒரு 10 வழி சாலை போடுறாங்க. ஸோ கமர்ஷியலான கூட்ஸை கேரி பண்றதுக்கு சிட்டி அவுட்டர்ல ஒரு ரோடு, அந்த ரோட்டோட ஆன் ரோட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சைட் வெளியவே 10 லேன் ரோடு போட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய கனெக்டிவிட்டி. அதை பேஸ் பண்ணி இந்த ஏரியா ரெசிடென்சியலாகவும் கமர்ஷியலாகவும் சூப்பராக மாறிடும். நம்ம சைட் பக்கத்துலேயே பெங்களூருக்கான எக்ஸ்பிரஸ்வே ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்ல அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த ரோட நம்ம இந்த சிபிஆர் ரோட்ல ஏறணும்னா கனெக்ட் பண்ணலாம். நம்ம 2 கனெக்டிவிட்டி ரோட்ஸ் நம்ம சைட் பக்கத்துலேயே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பரந்தர் நியூ ஏர்போர்ட், இதை பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. சிட்டிலேருந்து வரவங்க ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி தான் போகணும். ஸோ ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி சுங்காஜத்திரம், அதை தாண்டி தான் பரந்தூர் கொண்டு வராங்க. ஸோ ஆப்வியஸாக அதை பேஸ் பண்ணி மெட்ரோவும் வருது ஸ்ரீபெரும்புதூர் வழியா. நம்ம சைட்டில் இடம் வாங்குறவங்க இல்லை இந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்க இந்த பெரிய ரோட்ஸை கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புதுசாக வர போகிற ஏர்போர்ட் பேஸ் பண்ணி வர போகிற மெட்ரோவையும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இப்போ மெட்ரோ ஆக்சஸும் இருக்குது, அது இல்லாமல் இவ்வளோ ரோடு ஆக்சஸும் இருக்குது. இப்படி ஒரு இடத்துல சூப்பரான ஒரு லேஅவுட் போட்டிருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா இங்கே ஸோ நான் எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்காக ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கேட்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா உங்களால் என்ன ஆஃபர்ஸ் பண்ணி தர முடியும்? ஸோ என்ன உங்கள் பேரை சொல்லிட்டு வராங்கன்னு வைங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் ப்ரோ? இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணித்தரேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் மத்தியில் இப்படி ஒரு ஃபிளாட்டு, அதுவும் 16 லட்சம் இருந்தாலே கனவு வீடை வாங்க முடியும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ. கரெக்ட். இங்கே கைட்லைன் வேல்யூவே ஆல்மோஸ்ட் நம்ம விற்கிற ரேட் வேல்யூவில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இருக்கும் போதே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஸோ மக்களே ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்ல முடியும், மிஸ் பண்ண முடியாத ஒரு வாய்ப்பு. ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேர்டனையும் அவங்க குறைச்சி இப்படி ஒரு சூப்பரான வீட்டு மனையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வரும்போது மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட வந்து பாருங்கள். எப்பயுமே சொல்லதான், ஃபேமிலி வாழக்கூடிய இடத்துல நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது தான் ஒரு சூப்பரான வைப்பே கிரியேட் ஆகும். இப்போ ஃபேமிலியாக வராங்கன்னா கேப் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி தருவீங்களா? ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க டோர் ஸ்டெப்லேயே போய் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே மக்களே, ஸோ வரும்போது கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணிட்டு இங்கே சைட்லேயும் ஒரு ஆள் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் வரும்போது ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த தாண்டா அதுக்கான ரைட் பர்சன் இவர் இருப்பார். ஸோ இவரே டேரெக்டாக A to Z உங்களுக்கு லேண்டு முடிச்சு டாக்குமெண்ட் கையில் வர வைக்க எல்லாமே இவரே பார்த்துப்பார். ப்ரோ பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா வர போகிற பட்டா எல்லா ப்ராசஸும் நான் கூட இருந்து அசஸ் பண்ணி தரேன். கண்டிப்பாக மக்களே, ஸோ வாங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நிறைய இதுக்கு உங்கள் பட்ஜெட்டான இடம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி. ஜேஜேஸ் அசோக் நகர்ல இருந்து சுரேந்தர். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.